அநேக சமயங்களில் இந்த ஆண்டவருடைய வல்லமையை நம்ம மறந்து விடுகிறோம். ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பெரிய தேவன், அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு மகத்துவம், அப்படியானால் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதை பல சூழ்நிலைகளில் நம்ம மறந்து போகிறோம். மறந்து போயிட்டு மனிதன் ஏதாவது எனக்கு செய்வான் என்று மனிதர்கள் மேல நம்முடைய நம்பிக்கை போய் விடுகிறது. அதனால பாதிப்பு யாருக்கு? நமக்குத்தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்து வேதனையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஒருத்தர் நம்பணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம ஒருவருக்கொரு நம்பித்தானே சேர்ந்து வாழுகிறோம். ஒரு கணவன் மனைவினா 2 பேரும் நம்பி தான் சேர்ந்து வாழுகிறார்கள். ஒரு குடும்பத்துல வாழ்கிறோம் என்றால் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை தான். 2 பேர் பழகும் போது ஒருவர் மேல வைக்கிற நம்பிக்கையில தான் நம்ம பழகுகிறோம். நம்பிக்கை அவசியம்தான். ஆனால் நம்முடைய தேவைக்கு, நம்முடைய அற்புதத்திற்கு, நம்முடைய அவசியமான காரியத்திற்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு மனுஷனை அல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம என்ன செய்திருவோம்னு சொன்னா, நம்மளை அறியாமலே மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சிருவோம்.